வணக்கம், நான் சாய்கந்தன் பேசுகிறேன். மைக் ஆன்ல இருக்கா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அருமையான வண்டி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வண்டி, ஜைலோ. எல்லாம் எதிர்பார்க்குற வண்டி. எனக்கு கந்தன் கார்ஸில் ஜைலோன்னா தான் ஹைலைட்டே இருக்கும். ஏன்னா எப்பயுமே நம்மக்கிட்ட 3 வண்டி 4 வண்டி இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வண்டி ஜைலோ E4 வேரியண்ட்டு, 2013 மாடல், 2 ஓனர். வாங்க, அருமையான வண்டியை இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல என்ஜின் ரூம் பார்த்துறேன் சார். ஏன்னா வெளியூர்லேருந்து வரீங்க. ஸோ இன்ஜின் நல்லா இருக்குமா, இப்போ அவுட்லுக்கு நீங்கள் நார்மலாக பாடியை பார்த்தீங்கன்னாவே ஃபோட்டோவில் அவுட்லுக் தெரிஞ்சிடும், பாடி லைன் என்ன கேட்டகரியில் இருக்குன்ட்டு. ஆனால் இன்ஜின் நிறைய பேருக்கு தெரியாமல் டவுட்லேயே வராங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ட்டு. வாங்க ஃபஸ்ட்டு இன்ஜின் ரூம், இன்ஜின் செக் பண்ணிடலாம். அப்புறமா மீதி என்ன டீட்டெயிலோ உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க. இன்ஜின் தான் முதல்ல. ஆமாம் சார், எல்லா வண்டியிலையுமே இன்ஜின் தான் முதல்ல இருக்கும் சார். திருச்செங்கோடு. வாங்க. ஜைலோவில் 3 வேரியண்ட் வரும் சார். ஒன்று சிஆர்டி, அதாவது நல்ல மைலேஜ் வரும் சிஆர்டி இன்ஜின் ஒன்று. ரெண்டாவது வந்து ஈகிள் இன்ஜின். மூணாவது ஹவாக் இன்ஜின். அந்த மாதிரி 3 வேரியண்ட்டில் மகேந்திராவில் பொறுத்திருக்கும் ரெகுலராக எல்லா வண்டியிலையுமே வரும். அது ஸ்கார்பியோவில் இருக்கலாம், இதில் ஜைலோவில் இருக்கலாம். அது மாதிரி எல்லா வேரியண்ட்லேயும் இன்ஜின் மாறி வரும். வாங்க இன்ஜினை பார்க்கலாம். மெயினாக நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா, அடிப்படாத வண்டியாக இருக்கணும், ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இல்லாமல் வண்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோரோட தாட்ஸே இருக்கும். எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆன வண்டியை நம்ம பழைய வண்டியை போய் வாங்கிட்டு வந்துடுவோமோ அப்படின்ற பயத்தில் இருப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கந்தன் கார்ஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வண்டி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், ஒரு பொருள் கூட ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஒரிஜினல் கம்பெனி பாடியில் இருக்கிற வண்டியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. வாங்க, இன்ஜின் நாய்ஸ் பாருங்கள். அதே மாதிரி இன்ஜின் கேஜி நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஓடிட்டு தான் இருக்குது. இன்ஜின்னு நல்ல சூடாக இருக்குது. ஆனால் ஆயில் கேஜில் போக மற்ற எந்த விஷயமும் கிடையாது. கிளியராக இருக்குது. க்ளீனாக பாருங்கள். வண்டியோட பேட்டரிலாம் அப்படி தான் இருக்குது. பேட்டரிலாம் அருமையாக இருக்கும் சார். வண்டியோட இன்ஜின் ரூமே சூப்பராக இருக்கும். நல்லா க்ளீனாக நீட்டாக ஒரிஜினல் இருக்கும். வண்டி இது வரைக்கும் அடிப்படாத வண்டின்றதுனால ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இன்ஜின் ரூம், பாடி லைன் நல்லாயிருக்கும். ஒரிஜினல் பேஸ்ட், கம்பெனி பேஸ்ட்டு ஒரிஜினலோடு இருக்கும். எல்லா டோர்லையுமே ஒரிஜினல் பேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஈகிள் இன்ஜினுங்க, ரொம்ப குவாலிட்டியான இன்ஜின். தாராளமாக நீங்கள் தேடி வரலாம். கந்தன் கார்ஸ்க்கு ரெடியாக இருக்குது. நல்ல ஜைலோ, நல்ல எர்டிகா ரெடியாக இருக்குது. இப்போது வாங்க, மற்ற வேலை எல்லா டீட்டெயிலும் பார்த்துடலாம். கண்டிப்பாக வாங்க. இன்டீரியல் பார்த்தீங்க ரொம்ப ஒரிஜினல் இருக்கும். இன்னும் வாஷ் பண்ணல எதில் அப்படி இல்லாமல் இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஒரிஜினல் ஃபிட்டிங்கோடு இருக்குது. கம்பெனியில் வந்த ஒரிஜினல் ஃபிட்டிங் இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, நார்மல் சிஸ்டம் இருக்குது. நூடுல்ஸ் மேட் இருக்குது, வாட்டர் மேட் இருக்குது. வண்டி உங்களுக்கு ஆரம்பிக்கிற எல்லாமே அருமையாக இருக்கும். ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கா? ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் தான் சார் இருக்குது. ஏசி பார்த்தலாம். நல்ல சில்னஸ் இருக்கும் உங்களுக்கு, தெரியுதா? ஆமாம் சார், போட்டோன்னே நல்ல சில்னஸ். குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா வண்டியில் ஏசி ரொம்ப முக்கியம். அடிக்கிற வெயிலுக்கு ஆமாம், அவங்க தலை பிடிச்சிக்கிட்டு தருவானுங்க. ஒரு ஏசி இருந்தாலும் காரில் போக முடியும். கண்டிப்பாக. இன்னைக்கு காலகட்டத்தில் கம்பல்சரி இப்போ மாட்டு வண்டி வச்சிருந்தா கூட அதுக்கு ஏசி போட்டு தான் போயிருப்பாங்க. ஏன்னா அந்த காலகட்டம் வந்துருச்சு. அதனால நல்ல கண்டிஷன் சார். வாடகை ஓட்டணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஃபேமிலிக்கு நல்ல வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, இதை பாருங்க, சென்டர் சீட் பாருங்க. இந்த வாடகை ஓட்டணும்னு நினைக்கிறவங்க, மற்றபடி ஃபேமிலிக்காக நல்ல ஒரு 8 சீட்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈகிள் இன்ஜினில் நல்ல குவாலிட்டியான ஒரு ஜைலோ தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ சார் மைலேஜ்? சார் மைலேஜ் வந்து ஈகிள் இன்ஜின் உங்களுக்கு 12 to 16 கிலோமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆவரேஜ் 13 to 14 வந்துடும். நான் கம்மியாகவே சொல்கிறேன். ஏன்னா கந்தன் கார்ஸில் எது இருந்தாலும் இருக்கிற எஃபெக்ட் நம்ம சொல்கிறோம், அதில் எந்த மாற்றம் கிடையாது. கம்பல்சரி 12, 13, 16 வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. 8 பேர் ஃப்ரீயாக உட்காரலாம் சார். 8 பேர் தாராளமாக உட்காரலாம். ஏன்னா சீட் நல்ல வசதியாக இருக்கும். பாருங்கள், லென்த் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எர்டிகால கூட 7 பேருக்கு ஆகும். இதுல ரூப் ஏசில ஒர்க்கிங்ல இருக்கு சார். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துரும். பாருங்க, ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணீங்களாவே உங்களுக்கு ஏசி வந்துடும்.
வருதா? ஏசி ஆஃப் பண்ணியிருக்கேன், ஏசி வந்துடும். ஓகே சார். நல்ல குவாலிட்டியான வண்டிங்க சார். எந்த இடத்துலையுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையவே கிடையாது. அடிபட்டு வேலை பார்த்ததுன்னு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா டோர் கார்டையும் கஸ்டமர் காமிச்சிருங்க, வெளியிலேருந்து வர்றவங்க ஈஸியாக வரட்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல், இப்போ வரைக்கும் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது. நான் இன்னும் ரப்பிங் பாலிஷ் எதுவுமே போடாமல் வச்சுருக்கிறேன். இருக்கிற கண்டிஷன்லேயே கொடுத்துட்றேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போய் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நாங்கள் என்ன தான் ரெடி பண்ணி வச்சாலும் கஸ்டமருக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ரொம்ப குவாலிட்டியான வண்டி, தைரியமாக எடுத்து போகலாம், வாங்க. பேக் கேரியரு பேக்கு வைப்பரோட வந்துடும். ஜைலோ E4 2013, 2 ஓனரு, இன்சூரன்ஸ் நில்லில் இருக்குது. வேணுன்ற அளவுக்கு இன்சூரன்ஸ் ஃபைனான்ஸ் வசதிக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம். கந்தன் கார்ஸ்க்கு வாங்க. சாய் கந்தன் கார்ஸில் அருமையான ஜைலோ உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. 2013 மாடல் வந்து எடுத்துகிட்டு போங்க. நம்ம சாய் கந்தன் கார்ஸ் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் ஆவின் மேம்பாலத்துக்கு கீழே, பாலத்துக்கு கீழேயே இருக்குது. இந்த வண்டியோட விலை பார்த்தீங்க அப்படின்னாக்க 3,90,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறேன் சார். ஜைலோ E4 2013 ரெடியாக இருக்குது, வாங்க.